ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் உம்மண்டலே வருகிறோம். தந்தையே, மெய்யாகவே மெய்யாகவே இருக்கிறவராகவே இருக்கிற சர்வ வல்லமை உள்ள தேவனே, உம்முடைய சிங்காசனம் இங்கு இருப்பதற்காக ஸ்தோத்திரம். சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற எங்கள் ராஜாதி ராஜா வீற்றிருப்பதற்காய் ஸ்தோத்திரம். பரலோகத்தின் வாசலிலே நிற்கிறவர் இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். பரலோகத்தின் தேவனானவர் இருப்பதற்காய் கோடி 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 ஸ்தோத்திரம். தந்தையாகிய தேவனே, இந்த நாளிலே உம்முடைய சமூகத்திலிருந்து உம்மிடத்திலிருந்து எங்களுக்கு உம்முடைய வார்த்தைகள் எங்களுக்கு வேண்டும். உம்மிடத்திலிருந்து மட்டும்தான் இந்த வார்த்தைகள் வரும், வேறு எங்கிருந்தும் வராது. உம்மிடத்திலிருந்து தான் நித்திய ஜீவ வசனமாகிய உம்முடைய வார்த்தைகள் எங்களுக்கு வேணும். உம்முடைய பிள்ளைகளுக்கென்று நீர் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிற ஸ்தலத்திலே, நீர் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிற ஆண்டவரை அழைப்பின் தெரிந்து கொள்ளுதலே பங்கு பெறுகிற, அதிலே பங்கு உள்ளவர்களுக்கு நீர் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிற இந்த வார்த்தையானது எங்களுக்கு தந்தையாகிய பரிசுத்த ஆவியானவராகிய தகப்பன் மூலமாய் எங்களுக்கு தந்தருளுவீராக, எங்களுக்கு போதித்து வழி நடத்துவீராக என்று கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே தந்தையே உம்மிடத்திலே கேட்கிறோம். கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே ஆவியானவரே தகப்பனே உம்மை அழைக்கிறோம். வாரும் ஆவியானவரே தகப்பனே, மண்ணோட்டாகிய எங்களை ஆண்டவரை என்னை மறைத்து நீர் வெளிப்படும்படியாய், நீர் பொறுப்படுத்தி கொள்ளும்படியாய், நீர் வழிநடத்தி ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். மண்ணோட்டை மறைத்து கொள்ளும். மாம்சமும் இரத்தமும் வேதத்தில் நீர் கொடாதவைகளும் புறம்பானவைகளும் ஒன்றும் ஒருபோதும் என்னிலே ஒருபோதும் ஒரு காலமும் காணக்கூடாதபடி தகப்பனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் அக்கினினாலும் இரத்தத்தின் அக்கினினாலும் என்னிலே வேரோடு சுட்டரிக்கப்பட்டு 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 போவதாக. உம்முடைய நாமமும் இரத்தமும் உம்முடைய வார்த்தையும் அபிஷேகமும் கிருபா வரங்களும் உம்முடைய சாரமும் சத்தமும் உம்முடைய மன்னிப்பும் இரக்கமும் உம்முடைய கருணையும் உம்முடைய வல்லமையும் உம்முடைய வெளிச்சமும் நித்திய ஜீவ ஒளியும் ஆண்டவரே உம்முடைய பலனும் என்னையும் உம்முடைய பிள்ளைகளும் லைவில் இணைந்திருக்கிற பிள்ளைகளையும் ஆட்கொள்வதாக, ஆளுகை செய்வதாக. எங்கள் பிதாகுமாரன் பரிசுத்த ஆவியானவருடைய நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஏற்ற பிடிவாதம் என்ற வார்த்தையிலே கர்த்தர் நம்மோடு கூட பேசி வருகிறார். அநேக காரியங்கள் இந்த உலகத்தில் நாம் வாழ்வதற்கு பிடிவாதங்கள் பல விதத்தில் இருக்குது. அது கர்த்தருக்கு ஏற்புடையதல்லாத வகையில் தான் அது மலிந்து இருக்குது. இந்த பூமியில் மனுக்குலத்தில் நிறைஞ்சு இருக்குது. நிறைந்திருக்கிற இந்த வேண்டாத பிடிவாதங்கள் எல்லாம் ஒரு நல்ல முடிவுக்கு வராது, நல்ல ஒரு முடிவுக்கு வராது. அதனுடைய தோற்றங்கள் அருமையாக அந்த வேண்டாத பிடிவாதங்களிலே போகிற அந்த காரியங்கள், வாழ்க்கை முறைகள் நல்ல முறையில் தோன்றுவது போல தோன்றி அந்த உச்சி நிலைக்கு வரும்போது அதே இறங்கி அது இருந்த இடம் தெரியாதபடி அது அழிந்து போகிறது. உலகத்தில் மிக பிரசித்தி பெற்ற ஒரு தேவனுடைய ஊழியக்காரர் இருந்தார், நல்ல போதகர் இருந்தார். அவர் இன்றைக்கு இங்கே இல்லை, கர்த்தரிடத்தில் இருக்கிறார். அவருடைய வாழ்க்கை தொடங்கினது ஒரு விதம். பிறகால அவர் கர்த்தருக்கு தன் வாழ்க்கையை கொடுத்து கர்த்தர் அவரை வழி நடத்த ஆரம்பித்த பொழுது அவர் சாதாரணமான ஒரு மரத்தடியில் இருந்து தான் தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பித்து பிறகால அந்த மரத்தடியில் அவர் ஊழியம் செய்யும்போது அவரை கேலியும் பரியாசமும் கிண்டலுமாய் அவரை பரியாசம் செய்தவர்கள் அநேகர். அத்தேசத்தில் இருக்க மக்கள், அவர் உறவினர்கள், அவரை சேர்ந்தவர்கள், அவரோட கூட படித்தவர்கள் மிகவும் அவரை வருடக்கணக்கிலே அவரை கேலி செய்து பரியாசம் செய்வார்கள். எதை நம்பி? அவர் தேவனை நம்பி இறங்கினவனுடைய காரியத்தை பாருங்கள் என்று சொல்லி. ஆனால் அவர் பிடிவாதமாக, கர்த்தர் என்னை அழைத்த அழைப்பிலே நான் மாற மாட்டேன், கர்த்தர் என்னை தெரிந்து கொள்ளிலிருந்து விலகவே மாட்டேன் என்று. பிறகாலே அவருக்கு மனமாகி திருமணமாகி அவருடைய துணைவியார் வந்த பிறகும் அவர்களும்
தன் கணவனுடைக்கு தேவன் தந்த அழைப்பும் தெரிந்து கொள்ளுதலுக்கு உடன்பட்டு அதில் அவர்கள் தன்னை முழுமையாய் அர்ப்பணித்து வாழ்க்கையிலே தேவன் கொடுத்த நல்ல ஒரு பார்ட்னராக அவர்கள் இணைந்து தங்கள் பிள்ளைகளோடு கூட மிக கடினத்தோடும் கஷ்டத்தோடும் இந்த ஊழியத்தை, கர்த்தருடைய ஊழியத்தை அவர்கள் செய்து கொண்டு வருகிற வேளையிலே கர்த்தர் அவர்களுக்கு ஒரு வார்த்தையை கொடுத்து, அவருக்கு அந்த தாசனுக்கு கர்த்தர் ஒரு வார்த்தையை கொடுத்து ஒரு ஆலயத்தை கட்டும்படியான காரியங்களை உண்டு பண்ணி 3000 பேர் அமரக்கூடிய ஒரு ஆலயத்தை உருவாக்கி 3000 பேர் அமரக்கூடிய ஆலயத்தை உருவாக்கி அவரும் அவர் மனைவியும் மிகவும் பாடுபட்டு கர்த்தர் அவர்களுக்கு ஒத்தாசை செய்து அந்த ஆலயத்தை கர்த்தராலே கட்டி முடித்தார்கள். கட்டி முடித்த பிறகு கர்த்தர் சொல்லியிருக்கிறார், உண்மையாகவே கர்த்தர் தான் சொன்னார், பலமுறை கர்த்தர் சொன்னார், உறுதிப்படுத்தி கொண்டு களத்தில் இறங்கினார். கர்த்தரை நம்பி கையில் எதுவும் இல்லை. அந்த சூழ்நிலையில் பல ஒத்தாசைகளை தேவன் பல இடங்கள்லேருந்து தேவன் அவருக்கு அனுக்கிரகம் செய்து அந்த காரியத்தை வாய்க்க பண்ணிட்டார். எல்லாவற்றையும் நிலம், கட்டுமானங்கள் எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணிட்டார். ஆனால் ஆரம்பித்த நாளில் இருந்து, ஆலய ஆராதனையில் ஆரம்பித்த நாளிலிருந்து அவர் பிரசங்கம் செய்வதும், அவர் மனைவி பாடுவதும், கேமராவை எடுப்பதும், கேமராமேன் எடுப்பதும், அங்கு வேலை செய்கிற அந்த ஆலயத்தை சுற்றி பெருக்கி அந்த ஆலயத்துக்குள்ளே ஒரு அம்மா வேலை செய்கிற ஒரு 2 அம்மா, அவங்க பெருக்கி எல்லாம் சுத்தம் பண்ணி வைக்கிற, அவர்களை தவிர வேறு யாருமே இல்லை ஆலயத்தில். அவரும் அவர் மனைவியும் கேமராமேனும். அவர் மனைவி இங்கே உட்காந்துருப்பாங்க, அவர் பிரசங்கம் மேடையில் அங்கே அவர் மனைவி இங்கே பாடிட்டு வேத வசனத்தை வாசிக்கிறவும் பாடவும் அவர் மனைவி. மற்றவர்கள் எல்லாம் இன்னும் கேமராமேனு. அடுத்தது அந்த வேலை செய்கிற அந்த சர்ச்சை ஒழுங்குபடுத்தி சுத்தப்படுத்துகிற அவங்கள தவிர யாரும் இல்லை. மாதங்கள் கடக்குது, 1 வருடமும் கடக்குது. அவருக்கு எப்படி இருக்கும் அந்த துக்கம்? கர்த்தருடைய வார்த்தை தான், நாம் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அதுக்குத்தான் சொல்கிறார். அப்போது அந்த சேரை பார்க்கும்போது 3000 பேர் அமரக்கூடிய இடத்த எதுக்கு தேவன் சொல்லுவார்? ஒருவேளை நமக்கு 30 பேருன்றது 3000 கேட்டுடுச்சா, அல்லது 300ங்கிறது 3000 கேட்டுடுச்சா? ஆண்டவரே, தவறு செஞ்சுட்டானா? அல்லது கட்டுற நேரத்தில் என் மனம் ஏதாவது பெருமைப்பட்டுடுச்சா? நிலம் வாங்கினதில்லை, கட்டுமானம் கட்டினதில்லை, நீங்கள் ஒத்தாசை பண்ணதில்லை, எதுலையாவது பெருமிதம் கொள்ளிட்டேன்னா, அல்லது எதை தப்பு செஞ்சுட்டேன் என்னன்னு தெரியலையே, ஆத்துமாக்கள் ஒன்று கூட வரலையே, எல்லாரும் கேலியும் கிண்டலுமா பரிகாசம் பண்ணுகிறார்களே, இவன் ஆசைக்கு இவனுடைய இதுக்கு அளவே இல்லை, இவனுக்கு ஆத்துமாக்களே இல்லை என்று சொல்லி மிகவும் பரியாசம் செய்தன. அவருக்கு மிகுந்த துக்கமும் வேதனையாக இருந்தாலும் தேவன் அழைத்த அழைப்பில் தெரிந்து கொள்ளுதலே பிடிவாதமாக நிற்க வேண்டும், விடாப்பிடியாய் நிற்க வேண்டும். யாரை சார்ந்து யாரை நம்பி கர்த்தர் கொடுக்கல ஊழியத்தை? 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே. அவர் அப்போ சொல்லுவார், நானும் என் மனைவியும் 2 பேராச்சு, கர்த்தர் நாங்கள் 3 பேர், திரியேக தேவனோடு சேர்த்து 3 பேர். கேமராமேன் எக்ஸ்ட்ரா இருக்கிறாங்க, இது போக எக்ஸ்ட்ரா இருக்கிறாங்க, அது உள்ள அந்த சர்ச்சை பராமரிக்கிறவங்க, தொடச்சி சுத்தம் பண்ணி ஆலயத்துக்காக செய்கிறவங்க 2 பேர். ஆனாலும் 2 கர்த்தர் சொன்னதை விட கூட 2 பேர் இருக்கத்தான் செய்கிறாங்க. ஆனாலும் அந்த சேர்களை, காலியான சேர்களை எல்லாம் 3000 சேர் என்றால் யோசித்து பார்க்க வேண்டும். அந்த சேர்களை எல்லாம் பார்த்து கண்ணீரோடு அவர் அப்படியே வருடங்கள் அப்போ தான் கர்த்தர் குறித்த நேரமும் வேலையும் கர்த்தர் புடமிட்டு பொன்னாய் விளங்க செய்த வேலைகளும் எதிர்பார்த்தேனே. ஆலயம் கட்டி முடித்த பிறகு 3000 பேரில் ஒரு 500 பேராவது வருவாங்க, அப்புறம் அப்படியே நிரம்பிடும்னு. எதுவுமே வரலன்னா அந்த நிலையை நினச்சி பார்க்கணும். வருகிறவர்களும் போகிறவர்களும் உட்காந்து எந்திரிக்கிறவர்களுக்கு தேவன் அந்த அழைப்பை கொடுக்கல. புரியுதா? இருக்கீங்களா? இங்கே தான் இருக்கிறீங்களா? ரைட்டு. வருகிறவர்களும் போகிறவர்களும் இருப்பாங்க. கர்த்தரை நாடி வர்றாங்க, கர்த்தரை தேடி வராங்க, கர்த்தர் அவங்களுக்கு தொட்டு சுகமாக்குறார், கர்த்தர் அவங்க விருப்பத்தை நிறைவேற்றி தர்றார். ஊழியக்காரர் இல்லை, கர்த்தர் தான் செய்கிறாரு. ஊழியக்கார இடத்துல எந்த நன்மையும் கிடையாது, கர்த்தர் தான் செய்கிறாரு. நன்மையை பெற்றுக்கொண்டு ஓடிடுறாங்க. ஆனால் தேவன் தம்முடைய பிரித்தெடுத்த தன் மக்கள், தன் பிள்ளைகள் எனக்காகத்தான் அவங்க இருக்காங்களா? கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார், எனக்கு தேவையெல்லாம் சந்திப்பார், என்னை சம்பூர்ணமாக வச்சிருப்பார்,
நான் என் விருப்பத்தின்படி பூமியில் தேவன் செய்வது கிடையாது. அவருடைய உன்னத விருப்பத்துக்கு ஒப்பு கொடுக்கிறவர்களுக்கு மட்டும்தான். நம்மளுடைய விருப்பங்கள் ஆசைகளை சாகடிக்க கொடுத்துடணும். யார்கிட்ட? கர்த்தர்கிட்ட. மெய்யாகவே கொடுத்துட்டோன்றதை கர்த்தர் பார்க்கணும். கர்த்தர் பார்த்தாதான் ஒரு பெரிய ஒரு காரியத்தை, உன்னை கொண்டு ஒரு பெரிய காரியங்களை செய்வேன், தேசமே பயப்படாத மகிழ்ந்து களி கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, சிறு வேதகத்தில் எழுதப்பட்டிருக்குது, கர்த்தருடைய வார்த்தை எழுதப்பட்டிருக்குது. தேசமே மகிழ்ந்து களி கூறு என்று. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார், கர்த்தர் உன்னை செய்யும் காரியங்கள் மகா பயங்கரமாக இருக்கும் என்று. இதெல்லாம் சத்தியமான வார்த்தை. ஆனால் இதையெல்லாம் நிறைவேறணும் என்றால் அவரவரை கொண்டு தேவன் செய்யணும் என்று செய்திருக்கிறதை அவர்களோடும் தான் தேவன் பேசுவார். அவர்களை கொண்டு வழிநடத்தும்படி நமக்கு உண்மையான மெய்யான பெற்றோர்களை கொடுத்திருப்பார் என்றால் பேசுவார், இல்லை என்றால் இல்லை. மற்றவர்களை கொண்டு உங்களுக்கு கர்த்தர் இதை சொல்லுகிறார், கர்த்தர் அதை சொல்லுகிறார் என்று அதை எடுத்தால் செத்தோம். அதோட நம்ம கதை முடிஞ்சு போச்சு. ஏற்கனவே செய்த தவறை விட பெரும் தவறாக முடிந்துவிடும். அப்போ மிகப்பெரிய அழிவு வந்துவிடும். யாரை கொண்டு கர்த்தர் தொடங்கினாரோ அவர்களோடு தான் கர்த்தர் இடைபடுவார், அவர்களோடு தான் பேசுவார். கர்த்தர் பேசுவார், கர்த்தர் பேசி வழி நடத்துவார், அவர்களை பலப்படுத்துவார். இல்லை என்றால் பலப்படவே முடியாது. நாலா திசைகளில் இருந்தும் எல்லா வகையிலும் நொறுக்குதலின் மேலே நொறுக்குதல்கள் வரும்போதே தேவன் நமக்கு செய்கிற ஆசீர்வாதமானது சத்தியம். அநேகருடைய தூஷணங்களும் தவறுகளினாலே வருகிற தூஷணங்களை தேவன் மன்னிப்பார். அதே நேரத்தில் தேவன் அந்த தூஷணங்களை எல்லாம், அந்த கனவீனத்தை எல்லாம் ஆசீர்வாதமான கனமாக மாற்றிடுவார். இந்த காலங்கள் எல்லாம் கர்த்தர் அவருடைய காலத்தில் அந்த மனுஷனுடைய தேவதாசனுடைய வாழ்க்கையில் அவர் மனைவி என்ன நினச்சிருப்பாங்க? இவரையே திருமணம் செய்தோம், நம்ம வேற எங்கேயாவது திருமணம் செய்திருக்கலாமே, வேறு திருமணம் செய்திருக்கலாமே என்று அவர்கள் வாழ்நாளில் ஒரு நாள் கூட நினைத்ததில்லையா. தேவனோடு கூட சஞ்சரிக்கிற, தேவனோடு கூட சம்பாஷிக்கிற, தேவனோடு சஞ்சரிக்கிற, தேவனோடு கூட தகப்பனோடு கூட நல் உறவில், பரலோக குடும்பத்தோடு நல் உறவில் இருக்கிற ஒரு கணவரை தான் நான் திருமணம் செய்திருக்கிறேன். என்னை நம்பி அவரிடத்துல தேவன் கொடுத்திருக்கிறார். அவருக்கு என்ன கொடுத்திருக்கிறார்? அவருக்கு என்ன கொடுத்திருக்கிறார் தேவன்? அவரிலே நான் என் பரலோக தகப்பனை காண்கிறேன், என் தேவனை நான் காண்கிறேன். மனுஷனை நான் பார்க்கவில்லை, மனுஷனாக பார்க்கவில்லை, அதற்குள்ளே இருக்கிற என் தகப்பனை பார்க்கிறேன். அவருடைய விருப்பமே இருவரும் இணைந்து தேவன் அழைத்த அழைப்பை அறிந்து தெரிந்து கொள்ளுதலை அழைத்து அதற்கு தங்களை அர்ப்பணிக்க வேண்டும் என்ற அந்த அர்ப்பணிப்பிலே அவர் ஒவ்வொரு முறையும் கேட்பாராம், உனக்கு கஷ்டமா இல்லையா, உனக்கு இதா இல்லையா, நீ வேற எங்கேயா இருந்தால் நல்லா. அவர்கள் அந்த வார்த்தையை இனி பேசுவதா இருந்தால் நான் பேச மாட்டேன் என்று மறுத்துவிட்டு கடந்து சென்று விடுவார்களாம். ஆனால் அவர்கள் தான் இவருக்காக அதிகமாக திறப்பில் இருந்து ஜெபம் பண்ணி இது தாங்குகிற வலிமையும் பலனையும் அவருக்கு கொடுங்க. ஏற்ற வேளை வந்தது. ஆத்துமாக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கர்த்தர் முன்குறித்தவர்கள் வரும்போது தான் நடக்கும். அது வரும்போது அப்படியே மூணே சில வாதங்கள் அந்த வருடத்துக்குள்ளே 3000 பேராக மாறிவிட்டது. அந்த நாளை பார்த்து ஏற்படுத்தி வச்சிருந்தவர் கர்த்தர். அதை அந்த தாசனுக்கு கர்த்தர் கொடுத்து அதை அவருக்கு கொடுத்து காண்பித்து இதன்படி அது வரும், அது சம்பவிக்கும், நீ எனக்கு காத்திரு. மனுஷருடைய தூஷணமும் நிந்தனைகளும் பரியாசங்களும், நம்மை விட்டு விலகுகிறவர்களும் கைவிடுகிறவர்களும், நமக்கு ஒத்தாசை செய்யாதவர்களும், நமக்கு துணை செய்யாதவர்களும், நமக்கு சகாயம் பண்ணாதவர்களை நினைத்து அழுது கொண்டு இராதபடி தேவனை நோக்கி கண்ணீரோடு கூட தேவனை நோக்கி எப்பொழுதும் கதறிக்கொண்டு கூப்பிட்டு கொண்டு, தேவன்தான் எல்லாவற்றுக்கும். அதனால தான் தேவனிடத்தில் தகப்பனிடத்தில் பேசும்போது அப்போ கொஞ்சம் நாட்கள் கடந்த பிறகு இந்த வருடம் முடிந்து அடுத்தது வருடம் அவர் கதற ஆரம்பித்தாரா, இந்த 3000 பேர் வைக்கிற இடத்த வச்சு நான் என்ன செய்வேன்? 2-3 பேருக்கு 3000 பேருக்கு உரிய இடம் வச்சு நான் என்ன செய்வேன்? அவ்வளோ பேரும் துப்புறானேன்னு. இப்போ
3000 பேருக்கு மேலே வருது. கடைசியில் 1,00,000 பேர் வரக்கூடிய அளவுக்கு. எத்தனை லட்சம்? 1,00,000 பேர் வரக்கூடிய அளவுக்கு தேவன். அப்படி என்றால் அவரை எந்த அளவுக்கு அவரை பக்குவப்படுத்த வேண்டும், அவரை கர்த்தரிலே அவரை ஆழமாக பக்குவப்படுத்துறதுக்கு தான் அத்தனை வருஷம் தேவைப்பட்டுச்சு. இது என்னால் ஆயிற்று, இது என்னால் உண்டாயிற்று என்று நான் எனது என்னால் என்ற சொல் உள்ளே ஜீவிக்காதபடி, நமக்குள் இராதபடி, அதை உயிரோடு கூட இருக்காதபடி அதை அழித்து போட அந்த தாசனை எடுத்து பயன்படுத்தினார். கடைசியில் காலை மாலை ஆராதனை எல்லாம் சேர்த்து 1,50,000 பேருக்கு மேலே ஜனங்கள் அநேக வருஷங்களாய் கர்த்தர் அவர் மூலமாய் ஏராளமான பேரை ரட்சித்தார். அவ்வளோ வருடங்கள் கேலியும் கிண்டலும் முடிஞ்சு போச்சு. ஒன்றுமே கிடையாது. ஊற்றி மூடியாச்சு, தீக்கரையை ஆக்கியாச்சு, நாங்கள் நினச்சதை சாதிச்சிட்டோம், நினச்சதை நினச்சிட்டோம் என்று சொல்லுகிறவர்கள் என்ன ஆயிருப்பார்கள்? அவர்கள் என்ன ஆனார்களோ, எந்த விதமாக ஆக வேண்டுமோ அந்த விதமாய் ஆகியிருப்பார்கள். ஏன் இந்த கர்த்தராகிய தேவன் நமக்கு அதை சொல்லுகிறார்? அவர் தன்னுடைய பிடிவாதத்தை விட்டிருந்தார் என்றால், அல்லது அவருக்கு வந்த துணைவியார், அவன் மனைவி, பார்ட்னர், என்னங்க இது இதுங்க இதை விட்டுடுவோம், இதை ஏதாவது வாடகைக்கு விட்டுருவோம், ஏதாவது விட்டுருவோம், நம்ம ஏதாவது ஒரு பிழப்புக்கு போயிடுவோம், ஏதாவது ஒன்று அப்படின்னு சொல்லி 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 நச்சரித்து இருந்திருந்தால் ஒரு வேளை அப்படி விட்டிருக்கலாம், ஒரு வேளை இல்லை விடாமல் இருந்திருக்கலாம். ஆனால் கர்த்தராகிய தேவனும் அவருக்கு அநேக விட்டுவிடு என்று சொல்லப்பட்ட சூழ்நிலையில், நீ எதுக்கு நடத்துகிறாய் என்று சூழ்நிலை, இன்னுமா நடத்துகிறாய் என்ற கேள்விகள் அவரை தொலைத்து எடுக்க, அவைகளுக்கெல்லாம் அவர் இடாதபடி தன் இருதயத்தை கற்பாரையாக்கி கொண்டு கர்த்தராகிய தேவன் பிறகாலே அவர் வாழ்க்கையில் லைவ் டெலிகாஸ்டில் லட்சக்கணக்கான பேர் அவருடைய லைவ் டெலிகாஸ்டை பார்க்கும்படி கர்த்தர் அதன் மூலமாய் அநேக அற்புதங்களை அடையாளங்களை செய்து அநேக கூட்டங்களை நடத்தி கர்த்தர் அவரை இன்றைக்கு அவர் சமூகத்திலே வைத்திருக்கிறார். தேவன் அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் வைத்திருக்கிற நோக்கங்கள், சித்தங்கள், திட்டங்கள் மனுஷனுக்கு தெரியாது, மனிதனுக்கு தெரியாது. அவனுக்கு தெரிய வேண்டும் என்று, அறியப்பட வேண்டும் என்று முயற்சி செய்தால் அதை விட பேராபத்து எதுவுமே கிடையாது. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிறகு, தேவனால் அழைக்கப்பட்ட பிறகு, தேவனால் முன்குறிக்கப்பட்ட பிறகு, தேவனால் பிரித்தெடுக்கப்பட்ட பிறகு நாம் அவருக்காகத்தான் இருக்கிறோம் என்பதை அவர் அறியும்படி பார்ப்பார். அவருக்காகவும், மற்றவங்களுக்காகவும், இவங்களுக்காகவும், அவங்களுக்காகவும், இப்படியும் அப்படியும் இருக்கிறவர்களை வைத்து பயன்படுத்தவே மாட்டார். அவன் எனக்குரியவன், அவன் என்னுடையவன், அவள் எனக்குரியவள், என்னுடையவள் என்கிற உரிமை பாராட்டுகிற தகப்பனானவர் நம்முடைய தேவன். நம்ம இறுக்கமான சூழ்நிலையில், கொடுமையான சூழ்நிலையில் அவர் சந்தோஷமாக இருப்பாரா? சந்தோஷமாக இருக்கவே மாட்டார். அந்த டைமுக்காக அவர் காத்துட்ருப்பார். ரைட் டைமுக்காக அவர் காத்து கொண்டு இருப்பார். தன்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதற்கு அவர் ஆசீர்வதிக்க இறங்கிட்டார்னா அதை தடுக்க ஒருவராலும் முடியாது. அவர் களை எடுத்துக்க அதுக்கு பிறகு அவர் எல்லாவற்றையும் அவர் செய்ய ஆரம்பிக்கும் பொழுது கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படியே தாவீதின் சத்துருக்கள் பூமியில் இராதபடி வேரோடு அழித்து போடுவார். தாவீதின் சத்துருக்கள் தாவீதுக்கு அவ்வளவு மன நோவையும் வேதனையும் உண்டு பண்ணினவர்கள். தாவீதை அவ்வளோ கொடுமை. தாவீதை யோசித்து பார்த்தால், ஆடுகளுக்கு பின்னாக நடத்தி கொண்டிருந்த தாவீது, ஆடுகளின் மெய்ப்பனாயிருந்த தாவீது, கடைசி மகனாகிய ஈசாவின் கடைசி மகனாகிய தாவீது, கர்த்தரோடு கூட சஞ்சரித்த ஒரு தாசன், ஒரு வாலிபன், இளைஞன், ஒரு சிறு பிள்ளையாண்டான். அவ்வளோ அருமையாய் கர்த்தருக்கு பிரியமானவர். அவர் கர்த்தரிடத்தில் கேட்டதாக வேதத்தில் எங்கேயுமே கிடையாது. ஆண்டவரே, என்னை ராஜாவாக்குங்க, என்னை இஸ்ரவேலிலே ராஜாவாக்குங்க, யூதாவிலே ராஜாவாக்குங்க, உலகத்தின் செல்வமெல்லாம் என் பாதத்தில் கொண்டு வந்து போடுங்க, வைங்க. ஆண்டவரே அதை செய்யணும், உங்களுக்காக இதை செய்யணும், அதை செய்யணும், அதுக்காக செய்யணும். ஆண்டவரே, உமக்காக நான் அதை செய்யணும், இதை செய்யணும் என்று சொல்லுகிறவர்களுடைய ஜபத்தை கேட்பது கிடையாது.
ஆண்டவரே, நீர் என்னை கொண்டு என்ன செய்யணும் என்று வைத்திருக்கிறீரோ அதற்கு அடியேன் என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறவர்களுக்கு தான் செய்வார். நான் உமக்காக அதை செய்யணும் ஆண்டவரே, உமக்காக இது செய்யணும் ஆண்டவரே, உமக்காக அப்படி பண்ண போகிறேன், இப்படி பண்ண போகிறேன், அது செய்ய போகிறேன், இது செய்கிறேன்னு சொல்கிறதெல்லாம் கேட்டு நம்புகிறதுக்கு அவர் மனுஷன் அல்ல, அவர் மனிதன் அல்ல. நம்மை அவர் கரத்திலே கொடுத்து என்னை நடத்தும் ஆண்டவரை, என்னை கொண்டு நீ செய்ய நினைத்திருக்கிற உங்களுடைய நோக்கங்களை நிறைவேற்றி தாங்க என்று சொல்லும்போது அதை நிறைவேற்றி தருகிற தகப்பன் அவர். என் காலங்கள் அவர் கரத்தில் இருக்கிறது, என் நாட்கள் அவர் கரத்தில் இருக்கிறது. இது பரிசுத்த ஓய்வு நாள், இது பரிசுத்த ஓய்வு நாள். நாம் தேவனோடு கூட இருக்கிற நாள் இது. மற்ற நாள்லாம் வேற எங்கேயோ இருக்கிற நாள் இல்லை, எப்பவும் தேவனோடு தான் இருக்கணும். ஆனால் நாம் ஒருமிக்க கூடி வரும்போது இது தேவனோடு இருக்கிற ஒரு நாள். அது தேவன் எதிர்பார்ப்பார் நம்மிடத்தில். நாம் நிறைய தேவனிடத்திலிருந்து இன்றைக்கு கருவிலிருந்து நாம் உருவான நாள் முதல் கொண்டு இம்மட்டும் இருக்கிறோம் என்றால் அது கர்த்தரால் தான். நாம் கருவில் கர்த்தராலே உருவான நாள் முதல் இது பரியந்தமும் நாம் இருக்கிறோம் என்றால் அது கர்த்தரால் தான். இதுவரையந்தமும் நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம் ஆனால் அது கர்த்தரால் தான். இதுகாரம் இந்த சரீர வளர்ச்சியை பெற்றிருப்பதும் அவரால் தான். நமக்கு ஒரு பெற்றோர்களை கொடுத்திருப்பது அவரால் தான். அவருக்கு யாரை கொடுக்கணும் என்று அவருக்கு மிக நன்றாக தெரியும். யாருக்கு எந்த பிள்ளையை முதல்ல கொடுக்கணும், பெண் பிள்ளையா ஆண் பிள்ளையா, எத்தனை பிள்ளைகள் என்று கொடுப்பது அவருக்கு தான் தெரியும். மனுஷன் அதை நான் என் சுய சாமர்த்தியத்தினால நான் அதை உண்டு பண்ணிக்குவேன், நான் பண்ணிக்குவேன், அதெல்லாம் பண்ணவே முடியாது. நாம் படிக்கிறத படிப்பு, நாம் படிக்க முயற்சி செய்கிற முயற்சிகள் வெற்றியை பெறுவது, ஒரு நல்ல வேலையில் தேவன் கொடுத்த வேலையில போய் சேர்வது, சம்பாதிப்பது எல்லாம் தேவனுடைய சுத்த கிருபை, தேவனுடைய சுத்த கிருபை. நமக்கு விரோதமாய் அனுதினமும் வருகிற அத்தனைக்கு தீக்கணைகள் ஆயுதங்களை எல்லாம் அனுதினமும் கர்த்தர் என்ன செய்கிறாரு? அழிக்கிறார். கர்த்தர் அழிக்கிறார். அத்தனை செய்வனை மந்திர சூன்யங்களை அழிக்கிறார். செய்கிறவரும் மறந்துட்டு நம்முடைய காரியங்கள் என்றுதான் நாம் ஓடுகிறதாக பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஏற்ற பிடிவாதம், கர்த்தருக்கேற்ற பிடிவாதம், கர்த்தருக்கேற்ற பிடிவாதம் என்று சொல்லி யோசித்து பாருங்க. யோபின் புஸ்தகம் கடந்த சில 2 வாரமாய் யோபின் புஸ்தகத்தை தான் பார்க்கிறோம். யோபு 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம். கர்த்தர் சாத்தானை பார்த்து, நீ யோபின் சரித்திரம் 2ஆம் அதிகாரம் 1லிருந்து 10ஆம் வசனம். பின்னொரு நாளிலே தேவபுத்திரர் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து நின்றபோது சாத்தானும் அவர்கள் நடுவிலே கர்த்தருடைய சந்நிதியில் வந்து நின்றான். கர்த்தர் சாத்தானை பார்த்து, நீ எங்கே இருந்து வருகிறாய் என்றார். சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, பூமி எங்கும் உலாவி அதில் சுற்றித் திரிந்து வருகிறேன் என்றான். அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, நீ என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமான மனுஷனாகிய அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை. முகாந்திரம் இல்லாமல் அவனை நிர்மூலமாக்கும்படி நீ என்னை ஏவின போதிலும் அவன் இன்னும் தன் உத்தமத்திலே உறுதியாய் நிற்கிறான் என்றார். பாருங்க, யோபு 1ஆம் அதிகாரம் 6, 7, 8 இதில் இருக்கிறதும் ஒரே மாதிரி வரும். திருப்பியும் கர்த்தர் தான் அனுமதி கொடுக்குறாரு. யோபுனுடைய வாழ்க்கையில் அனுமதி கொடுக்குறாரு. நன்றாய் பார்க்கணும், அனுமதி யார் கொடுக்குறார்? மனுஷன் தவறு செய்து நடக்கிறது அது ஒரு புறம், அறிவீனமாய் புத்தியினமாய் கவனக்குறைவாய் கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடாதபடி தன் இஷ்டம் போல கீழ்ப்படியாமல நடந்து சம்பாதித்து கொள்வது ஒரு விதம். தேவனை நம்பி இருக்கிறவர்களுக்கு தேவன் அனுமதிக்காம எதுவும் நடக்காது. அனுமதித்தாதான் நடக்கும், அனுமதிக்காம நடக்கவே நடக்காது. அப்போ இங்க தேவனுக்கு தெரியும், சாத்தான் பையன் எல்லாம் கேட்குறான், தேவன் அதுக்கு சரின்னு சொல்லி அனுப்புறாரு. சரின்னு ரைட் அவன் சொல்லி அனுப்பிவிடுறாரு. அவன் எல்லாவற்றையும் அவன் போட்டு உண்டுலன்னு ஒரே நாளில் அப்போ எவ்வளவு கொலைவெறியா இருந்திருப்பான். இது ஒரு நாளில் நடந்தது, அது இன்னொரு நாளில் நடந்தது, இந்த சம்பவம் இன்னொரு நாள் நடந்தது, அப்படிலாம் வேதத்தில் இல்லை. டக்குன்னு ஒரு நாளில் நம்மளுடைய ஒரு பர்ஸு நமக்கு காணலைன்னா நமக்கு கையும் ஓடலை காலம் ஓடலை, ஒரு பர்ஸு நம்மளது காணலை, கையும் ஓடலை காலம் ஓடலை, எங்கே போச்சுன்றோம் இல்லையா? ஒரு வாட்சு காணலை, எங்கே போச்சுன்னு
தொலைஞ்சிருச்சு. ஐயோ 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 10,000 ரூபா கொடுத்து வாங்கினதாச்சே, வாட்ச் எங்கே போச்சு? இந்த கிடைக்கிற வரைக்கும் நமக்கு என்ன இல்லை, வாட்சு தொலைஞ்சாலே, ஒரு பர்ஸு தொலைஞ்சாலே, அதில் சில பேப்பர் இருக்கும், சில பேப்பர் இருக்கலாம், சில பேங்க் கார்டுகள் இருக்கலாம், அதெல்லாம் இருக்கலாம். இப்போ நமக்கு அது இல்லை இதில் போது நம்ம மனம் படப்படன்னு நமக்கு நிற்குது. ஆகுதா இல்லையா? ஆகுதா இல்லையா? வீட்டை பூட்டிட்டு எல்லாம் வெளியே வந்துட்டோம், வீட்டை பூட்டிட்டு வெளியே வந்துட்டோம். யாரோ ஒருத்தர் சொல்கிறாங்க, எங்கே போயிட்டுருக்கீங்க நீங்கள் அப்படின்னு உங்களை பார்த்து கேட்குறாங்க. என்ன நீங்கள் நம்மளை பார்த்து கேட்குறாங்கன்னா திடீர்னு நம்மளை என்ன விஷயம்? உங்கள் வீட்டு கதவு திறந்துருந்த, நீங்கள் வீட்டில் இருக்கீங்களா நினச்சேன். ஐயோ பூட்டிகிட்டுல வந்தேன் நான், சாவி எங்கிட்டல இருக்குன்னு என்ன நினைப்போம்? அல்லேலூயா, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் கதவை திறந்து விட்டுட்டாருன்னு சொல்லுவீங்க. திறந்து விட்டாருன்னு ஒரே ஓட்டமா, வயது பார்க்காம மூப்பை பார்க்காம என்ன பண்ணுவோம்? ஒரே ஓட்டமாய். லைவில் பார்க்குறவர்களும் என்ன நினைக்கிறாங்களோ தெரில. ஒரே ஓட்டமாய், ஒரே ஓட்டமாய் ஓடி என்ன நினச்சிக்கிட்டே ஓடுவோம்? ஏசப்பா உண்மையிலேயே நான் கூட்டாமல் வந்துட்டானா, இல்லை எவனோ ஒருத்தன் உள்ளே பூந்துட்டானா, எவ்வளோ ஒத்தி உள்ளே பூந்துட்டாளா, இயேசுவே இயேசுவே, அரிசி பானைக்குள்ளே தான் வச்சுருக்கேன், இருந்தாலும் அரிசியை திங்கணும்னு கையை விட்டு ரூபா எடுத்துட்டாள்னா என்ன சொல்லிட்டு கூட்டுன்னு அது ஒரு படன்னு இருக்குமா இருக்காதா? கட்டாயம் இருக்கும். அதுக்கப்புறம் எதுவுமே தன்னால் செக் பண்ணி பார்த்துட்டு எதுவுமே திருடு போகலைன்னு தெரிஞ்ச பிறகுதான் எப்படி இருக்கும்? இடையில இவ்வளோ நாளாக கூப்பிடாம விட்ட ஏசப்பாவை அந்த இடைப்பட்ட நேரத்துக்குள்ள ஏசப்பா 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 அப்போ பாப்பாரு, ஒரு கதவு விட்டதுக்கே நீ இப்போ கூப்பிடுற 100 ஏசப்பா கூப்பிடுற, நீ 10 ஏசப்பா கூப்பிட்ருக்கானே போதாதா? 10 ஏசப்பா கூப்பிட்ருக்கானே போதாதா? எப்பவும் ஏசப்பா ஏசப்பா என்ன சொல்லிட்டு நம்மளுடைய தகப்பன்மாரை கூப்பிடும்போது, தகப்பனே என்று கூடும்போது, அப்பா என்று கூடும்போது எத்தனை வாட்டி தான் கூப்பிடுறதுன்னு என்னைக்காவது யோசித்திருப்போமா? அம்மான்னு எத்தனை தடவை தான் கூப்பிடுறதுன்னு யோசித்திருப்போமா? எத்தனை தடவை தான் கூப்பிடுறது? ஒரு மாற்றி கூப்பிட்டு பார்ப்போம் அப்படின்னு அப்படி மாற்றி கூடுவோமா? கூப்பிட மாட்டோம். அப்பான்னா அப்பா தான் கூடுவோம், அம்மான்னா அம்மா தான் கூடுவோம், சகோதரன்னா சகோதரன் தான் கூடுவோம். அப்போ ஒன்றை நம்ம இழக்காமலே இழந்ததாக காணப்படும் போது அது வேதத்தில் தேவன் எழுதி வச்சிருக்கிறார். ஒரு நாணயம் தொலைஞ்சு 100 நாணயம் இருக்கு, ஒன்று தொலைஞ்சிட்டு. ஒரு ஆடு ஒருத்தனுக்கு 100 இருந்து அதில் ஒன்று தொலைஞ்சிட்டு. அதை தேடி கண்டுபிடிச்சி கிடைச்சிட்ட பிறகு அவன் எல்லோரையும் கூப்பிட்டு சந்தோஷப்படுவான் என்று. அவள் கூட்டி பெருக்கி அந்த காயின் கிடைச்சிருச்சுன்னு அவளுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். காணாமல் போயிட்டு எனக்கு என்ன செய்யிச்சு, எனக்கு கிடைச்சிருச்சு சந்தோஷம். இழந்தது அப்படி போயிட்டு அப்படின்னு சொல்லுவோம். அப்போ யோபுடைய இது கிழக்கத்திய தேசத்திலே மிகப்பெரிய செல்வந்தனா இருக்கிறார் என்றால் அவருக்கு எவ்வளவு செல்வாக்கு இருக்கும், எவ்வளவு செல்வாக்கு இருக்கும், எவ்வளவு மரியாதை கனம் இருக்கும் அவருக்கு. ஆயிரக்கணக்கில் நம்ம நினச்சி பார்க்கணும். நமக்கு 4 வேலைக்காரங்க இருந்தாலே தலைகால் புரியாது. வீட்டுக்கு 4 வேலைக்காரங்க இருந்தாலே, ஆஃபீஸில் 100 பேர் வேலை செய்கிறாங்கன்னா தலைகானம் புரியவே இருக்காது, நம்ம காலில் தரையில் இருக்காது. ஆனால் ஆயிரக்கணக்கான வேலைக்காரர்கள் அவரிடத்துல இருந்து சம்பாத்தியம் வாங்குகிறார்கள், அவரோடு படைக்கிறார்கள் என்றால் அந்த பட்டணம், அந்த அவருடைய தேசத்தில் அவர் எவ்வளோ பெரிய மனுஷனாய் கர்த்தர் உயர்த்தி வச்சிருப்பார், பெரிய மனுஷனாய். அப்படி இருந்தவருக்கு ஒரே நாளில் கம்ப்ளீட்டாக நில குலைஞ்சி எல்லாம் ஒன்றொன்னா வரும்போது அந்த இருதயம் தாங்குமா? அவர் மனைவிக்கு அதே தாக்குதலும் அவர் மனைவிக்கும் தான். அவருக்கு வந்த இழப்பு எல்லாம் பின்ன அவர் மனைவிக்கும் வந்த இழப்பு தானே. அந்த மாக்கும் வந்திருக்கணும் இல்லை ஹார்ட் அட்டாக்கு. சரி, இவர் கர்த்தருடைய தாசன், ரைட், வரல. கர்த்தர் அவருடைய துணைவியாருக்கு வந்திருக்கணும் இல்லை ஹார்ட் அட்டாக்கு. என்னைக்காவது யோசித்திருப்போமா? யோபு சரித்திரத்தை பார்க்கும்போது அவர் மனைவிக்கு வந்திருக்கணுமா, ஹார்ட் அட்டாக் வரணுமா வேண்டாமா, பைத்தியம் முடிச்சிருக்கணுமா வேண்டாமா, பைத்தியமாவது பிடிச்சிருக்கணுமா வேண்டாமா? எதுவுமே ஆகலை. எல்லாம் தேவனுடைய பிளான். எதுவுமே ஆகலை. ஹார்ட் அட்டாக்கும் ஆகாமல் இருந்ததும் தேவனால. அப்போ எல்லாம் தடணும். எல்லாத்துக்கும் மேலே தாங்க முடியாது. பிள்ளைகள் மரிப்பது. திருமணமாகி பிள்ளைகளை திருமணம் செய்து 3 பெண் பிள்ளையை திருமணம் செய்து கொடுத்திருக்கிறார். 7 குமாரர்களை திருமணம், அவர்களுக்கு மர்மக்குமாரெல்லாம் இருந்திருக்க கூட நமக்கு தெரியல. அதில் போடப்படலை, மர்மக்குமார் என்று போடப்படலை.
ஆனால் நிச்சயமாக இருந்திருக்க கூடும். அப்போ இவர்கள் எல்லாம் இறந்துட்டாங்க. யோபுடைய பிள்ளைகள் ஒரே நேரத்தில் ஒட்டுமொத்தமாக இறந்து விட்டார்கள் என்று சொன்னால், அவருடைய சொத்துக்கள் கித்துக்கள், அவருடைய வேலைக்காரர்களும் இறந்துடுறாங்க. வேலைக்காரர்களும் அநேகர் இறந்துடுறாங்க. அங்கேயும் சாவு உண்டாகிறது, எல்லாம் உண்டாகிறது. தாங்க மாட்டாத, பூமியில் நடக்காத ஒரு சம்பவம் நடக்குது. யோபு வாழ்க்கையில் நடக்குது, நினச்சி பார்க்க முடியாத நடக்குது. நடந்துட்டு அடுத்த நாளிலே ஒரு ஓட்டை தேய்ச்சிக்கிட்டு உட்காந்துக்கிட்டுலாம் இல்லை அவருக்கு. இல்லை, இதெல்லாம் இழந்துட்ட பிறகு, எத்தனை நாட்கள் கழிந்த பிறகு அவருக்கு ரெண்டாவது தான், இந்த 2ஆம் அதிகாரத்தில் தான் அவருக்கு இந்த உடம்புல வருகிற பிரச்சனைகள் அது இதுன்னு ஒன் பையாக வர ஆரம்பிக்குது. அடுத்த கட்டத்தில் தான் வர ஆரம்பிக்குது. மனுஷர்கள் எப்படிப்பட்ட தூஷணத்தை தூஷித்திருப்பார்கள். யோபை குறித்து வருட கணக்கில் உயர்த்தி, யோபையும் யோபின் குடும்பத்தை உயர்த்தி பேசினவர்கள். பேரை சொன்னாலே பயப்படுவார்கள். ஏனென்றால் அவர் வேதத்தில் எழுதி வச்சுக்கப்பட்டிருக்குது, என் வீட்டில் காலை கழுவ தகுதியற்றவர்கள், என் வீட்டில் இருக்கிற நாய்களை எடுத்து அதை மந்தையிலே அதை கொண்டு போய் வெளியில் கூட்டிகிட்டு போகிறதுக்கு தகுதியற்றவர்கள் என்று அவருடைய வீட்டிலே இருந்தவர்களை குறித்து சொல்லுகிறார். இப்படியெல்லாம் நெய்யிலே காலை கழுவினவர், அப்படி மந்தையிலே இருக்கக்கூடியதற்கு தகுதியற்ற மனிதர்கள், இவர்களையெல்லாம் நான் ஆதரித்தேன், கொண்டேன், என் தங்கத்தின் மேலேயோ பெண்ணின் மேலேயோ என் மனம் எதிலையும் சென்றதில்லை என்று சொல்லி அநேக காரியங்களை குறித்து யோபு புலம்பி அழுவதை கதறுவதை சொல்கிறோம். அவர்களுக்கு ஆறுதல் சொல்ல வந்த நண்பர்கள் எல்லாம் நல்ல விதமாக சொல்வது போல இருந்து, அதுக்கு பிறகு நீ இதை பண்ணியிருக்கக்கூடும், அவனுக்கு எடுத்திருக்கக்கூடும், இவங்க மனசை நோக்கடிச்சிருக்க கூடும், அங்கே கொலபாதகம் பண்ணியிருக்கக்கூடும், இங்கே தப்பு செஞ்சிருப்பேன், இங்கே உபச்சாரம் செஞ்சிருப்பேன், என்னென்ன இந்த உலகத்தார் இன்னைக்கு என்ன சொல்லுகிறார்களோ, தூஷிக்கிறார்களோ, என்னென்ன கட்டவிழ்த்து விடுகிறார்களோ, அதை காட்டிலும் அதிகமாக யோபை தூஷித்து இல்லை என்றால் தேவன் ஒரு மனிதன் வாழ்க்கையில் இப்படி செய்வாரா, இப்படி அனுமதிப்பாரா? யார் வாழ்க்கையில் இப்படி செய்ய மாட்டார். தேவன் நடத்துகிற காரியத்தை மனுஷன் அறிய மாட்டான். அது பிறகு கர்த்தர் சொல்றாரு, அவன் சொல்றான், கர்த்தரை குறித்து தூஷிக்கவும் இல்லை, கர்த்தரை மறுதலிக்கவும் இல்லை. இது சாதாரணமான ரகமான ஒரு விசுவாசம் அல்ல. இது தேவன் எதிர்பார்த்த, அவர் ஸ்டாண்டர்டில் அவர் வைத்திருக்கிற ஒரு உன்னத விசுவாசம். இது யோபுனுடைய விசுவாசம். புதிய ஏற்பாட்டில் பேதுரு என்கிற கர்த்தருடைய சீஷன் கர்த்தரோடு கூட 3 வருஷ ஊழியத்தில் கூட இருக்கும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், தன்னுடைய மரணத்தை குறித்து சொல்லுகிறார். அவர் எருசலேமுக்கு போடுவார், அங்கே அவரை பிடிப்பார்கள், நியாய தீர்ப்பு பண்ணுவார்கள், அங்கே அவரை சிலுவையிலே கொலை செய்வார்கள் என்று சொல்லுகிறார். பேதுரு தனியாக கூட்டு போய், இதெல்லாம் நல்லதில்லை, உமக்கு நல்லதில்லை, இந்த இதெல்லாம் விட்டுடுங்கன்னு ஏசப்பாவுக்கே சொல்கிறார். ஏசப்பாவுக்கே யார் சொல்கிறார்? பேதுரு சொல்லுகிறார். அப்போ சத்தம் போடுறார், அப்போ சாத்தானேன்னு. பேதுருவை சொல்லலை, பேதுருவிலேருந்து கிரியை செய்கிற சாத்தானை தான் அப்பாலே போ சாத்தானை என்று. தேவனுக்கேற்றவைகளை சிந்திக்காமல் மனுஷருக்கேற்றவைகளை சிந்திக்கிறாயே என்று கடிந்து கொள்ளுகிறார். அவ்வளோதான், அவ்வளோதான். ஆனால் பிறகால சொல்லுகிறார், நான் உண்மை விட்டு நாங்கள் பிரிஞ்சு போக மாட்டோம். அதுக்கு பிறகாலாம் வருகிறது, நாங்கள் உங்களை விட்டு பிரிஞ்சு போக மாட்டோம், உமக்காக நாங்கள் உயிரே விடுவோம், அது இதெல்லாம் சொல்லும்போது 2 முறை சேவல் கூவும்போது 3 முறை என்ன செய்வாய், மறுதலிப்பாய் என்று. ஆஹா, அந்த காரியம் மட்டும் என் லைஃப்பில் நடக்கவே நடக்காதுன்றார் பேதுரு. நடக்காது. கவனமாய் கேளுங்க, கவனமாய். நாம் தேவனுடைய ஆவி நம்மில் வாசம் பண்ணும் என்றால், நம் அப்பாவுடைய பரலோக, நம்முடைய டேடி உடையது நமக்குள்ளே இருக்குமானால், நாம் என்ன சூழ்நிலையில், கொடுமையான சூழ்நிலையிலே நாம் நிற்கிற நிலைமைகளாக இருந்தாலும், நம் சரீரம் அதில் அப்படி இருந்தாலும், நம்மளுடைய ஆவி ஆத்மா அப்படிப்பட்ட ஒரு இறுக்கமான கொடுமையான சூழ்நிலைக்குள்ளே கடந்து போய் கொண்டிருந்தாலும், நம்மளுடைய பொருளாதார நிலைமைகள் அப்படி, குடும்ப சூழ்நிலைகள், வேலையின் சூழ்நிலைகள், வியாபார சூழ்நிலைகள், நமக்கு குறித்த பல காரியங்கள் நம்மளை இறுக பிடித்து நம் துக்கம் தாங்க மாட்டாததாய் இருந்தாலும், கர்த்தருடைய ஆவியானவருடைய அக்கினி அதை உடைச்சி நாம் எவ்வளவு சோர்வில் இருந்தாலும், எவ்வளவு பலவீனத்தில் இருந்தாலும், வேலையின் பணிகளின் நிமித்தமாய், நீங்கள் நினைக்கலாம், லைவில் இணைந்திருக்கிற பிள்ளைகள், சிறு நேரங்களில் ரெக்கார்டிங்கில் பார்க்குற பிள்ளைகள் எத்தனையோ பேர் எவ்வளோ தூரம் பிரயாணம் செய்கிறார்கள். பிரயாணம் செய்து களைப்பாக இருந்தாலும் இதை கேட்டே ஆகணும் என்று கேட்கிறவர்கள் இருக்கிறார்கள். கேட்டே ஆகணும் என்று. சோத்திர பலி சத்துருக்களுக்கு தான் கொலை நடுங்கும். தேவனுடைய பிள்ளைகள் நடுங்க மாட்டார்கள்.
ஸ்தோத்திர பலி கர்த்தருக்கு பிரியமானது, கர்த்தருக்கு ஏற்புடையது. ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு விதமான உயர்ந்த நோக்கத்துக்கு அழைத்து அதற்கேற்ற விதத்தில் தேவன் நடத்துகிறார். அது மாதிரி இதை மாதிரி என்கிற காப்பி இருக்கவே கூடாது, ஊழியத்தில் இருக்கக்கூடாது. கர்த்தராகிய தேவன் அப்போ யோபு இவர் பேதுருவினிடத்தில் சொல்லுகிறார். சொல்லும் போது அவர் சொல்கிறார், நான் அப்படி பண்ணவே மாட்டேன் ஆண்டவரே என்றார். ஏன்னா என்ன நடந்தது? ஒவ்வொரு முறையும் மறுதளிக்கிறார், கர்த்தரை மறுதளிக்கிறார். ஒவ்வொரு சூழ்நிலையிலும் அந்த சம்பவத்தில் ஒன்னொன்னிலையாக மறுதளிச்சுக்கிட்டு கடைசியாக அவர் யாருன்னே அவன் இவன் பேச ஆரம்பிச்சிட்டார். சர்வ வல்லமுள்ள தகப்பனை, மாம்சத்தில் வந்த கர்த்தராகிய பரிசுத்த தகப்பனை கண்ணால் கண்டவர், 3 வருஷ காலம் நம்மை சர்வத்தையும் படைத்த அண்ட சராசரங்களை எல்லாம் படைத்த சர்வ வல்லமை உள்ள தேவன், வானம் சிங்காசனம் பூமி பாதபடி ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில வாசம் பண்ணுகிற மகா பரிசுத்த ஒளிமயமான ஜோதிமயமான தேவன், ஜோதிகளின் தேவன், அவரோடு கூட இருக்கிறாரு பேதுரு. அவரை கண்ணால் பார்க்கிறார், தொட்டு பார்க்கிறார், தன் தகப்பனே என்று அவரோடு கூட இருக்கிறார். யோவான் அதுக்கு மேலே அவர் மாறிலே சாஞ்சுகிறார், மாறிலே சாய்ந்து கொள்கிறார். அப்படி உரிமையோடு இருக்கிறவங்க இவ்வளோ பழகி அவர் மூலமாய் அவர் செய்கிற அற்புதங்கள், அடையாளங்கள், மரித்தவர்களை உயிரோடு எழுப்புகிற காரியங்கள் பிரம்மாண்டமான கோடிக்கணக்கான வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது குறைவு. அவ்வளவு காரியங்களை கண்ட பேதுரு கர்த்தரை மறுதளித்தார். கர்த்தரை அவன் யாரோ எவனோ எனக்கு தெரியாது என்று. அதே தான் இன்னைக்கும் கர்த்தருக்கு ஏற்ற பிடிவாதத்தில் இருக்கிறவர்களுக்கு வருகிற நிலைமைகள், சோக காரியங்கள் இதுதான். அவன் யாருன்னு தெரியல, இன்னொரு விதத்தில் அவர்கள் உயர்த்தி பேசின மக்களுடைய வாய்கள் வேறு விதமாய் பேசுகிறது. பேதுரு பேசினது போல பேசுகிறார். பிறகால பேதுரு மனம் கசந்து அழுகிறார். தேவன் சொன்னபடி நடந்துடுது. ஆனால் தேவன் பிதாவின் இடத்துல கேட்டுக்கொண்டதுனால அவர் விசுவாசம் அழிஞ்சு போகாதபடி கிருபையாய் காத்து கொண்டார். ஏனென்றால் அவரை குறித்த ஒரு பெரிய நோக்கம் திட்டம் வைத்திருந்ததுனால பேதுருவை விடவே இல்லை, தேவன் விடலை. ஆனால் மறுதளிச்சிட்டார். ஆனால் யோபினுடைய நிலைமை பேதுரு நிலைமைக்கெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இதெல்லாம் இது மகா கொடியது. யோபினுடைய நிலைமை மகா கொடியது, தாங்க மாட்டாத கொடியது. நமக்கு ஒரு வயிற்று வலி அடிக்கடி வருவோம் என்றால், ஏன் இந்த அடிக்கடி குணமாக மாட்டேங்குது இந்த வயிற்று வலி, நாம் செத்து போகலாம் என்று சொல்லுகிறோம். ஒத்த தலைவலி தாங்க முடியல. அநேக சில காரியங்கள், சில உபத்திரங்கள் சரீரத்தில் வருவதை பார்க்கும் பொழுது அது லேசில் குணமடைய மாட்டேன் என்று சொல்லும் பொழுது ஏன் இருக்கிறோம், அதோட செத்தே போகலாம் என்று. தேவன் இன்னும் இறங்கலையே, தேவன் இன்னும் விடுவிக்கலையே, தேவன் இன்னும் நன்மை செய்யலையே, சொன்னவைகளை நிறைவேற்றவில்லையே என்று சொல்லும் பொழுது மரணத்தை தான் விரும்புகிறோம். ஆனால் யோபு மரணத்தை விரும்பினதாக இல்லை. தான் செத்து போகணும், தான் தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கவே இல்லை. இவ்வளோ ஒரு இதுலையும் கூட இந்த யோபு இப்படி இருக்கிறான், எவ்வளோ திமிரு பிடிச்சவனாக இருப்பான், எல்லாத்தையும் இழந்தான், எவ்வளோ பெரிய பாவியாக இருப்பான், எப்பேற்பட்ட பாவத்தை செஞ்சுருப்பான், எப்பேற்பட்ட வயிற்றெரிச்சலை கொட்டியிருப்பான், எத்தனை பேர் சாபத்தை, இது நமக்கு தெரியாமையே போச்சே, இவ்வளோ காலம் நமக்கு தெரியாமல் போச்சே. தேவன் தன்னுடைய கோபத்தை சொரிஞ்சிட்டாரே, இந்த சம்பவம் நடக்கும்போது தேவன் இந்த பக்கமாக அந்த பக்கமாக திரும்பிட்டு இருந்தார், இந்த பக்கம் பார்க்கல யோபை. அதான் உண்மை. யோபுக்கு நடந்ததுக்கு அலோ பண்ணிட்டாரு, ஆனால் யோபை பார்க்காம திரும்பிட்டாரு. ஏன்னா யோபு அவரால் பார்க்க முடியாது, ஏன்னா அவருக்கு மிகவும் பிரியமான தாசன், பார்க்க முடியாது. அவர் கேட்கல இந்த முடிவை எனக்கு அனுப்புங்க, நான் நிற்கிறேன்லாம் சொல்ல. ஆனால் தேவன் நம்பிக்கை வச்சார், என் மகன் யோபு நிற்பான் என்று. ஆனால் நின்றுட்டார். அதைத்தான் இங்கே சொல்கிறார், அவன் உறுதியாய் தன்னுடைய உத்தமத்தில் நிற்கிறானா பாரு. அதனால தான் சிலருக்கு விருப்பங்களை நிறைவேற்றாமல் விடும்போது, என் விருப்பத்தை அவர் நிறைவேற்றலை, இனி எதுக்கு அவருக்காக நான் பாடுபடணும், எதுக்காக நான் அவருக்காக செய்யணும். யார் ஏமாத்துக்காரு? கர்த்தரா? மனுஷன்தான் ஏமாற்றுகிறவன், கர்த்தர் ஏமாற்றுகிறவரே அல்ல. தன்னை நியாயப்படுத்தி கொண்டு தன்னை நிலைநிறுத்தி கொண்டு தேவன் அநியாயக்காரர், தேவன் அக்கிரமக்காரர் என்று நாம் ஒருபோதும் சொல்லவே கூடாது. டேடி நம்ம மன்னிச்சிருங்க, எத்தனை முறை வேணாலும் கேட்டுக்கிட்டே இருக்கலாம். டேடி இறங்குற அது ஒரு டைம் இருக்குது.
தேவன் எந்த நேரமும் இறங்கிடுவார். இறங்கி டேடி சொல்லும்போது என் பிள்ளை அதுக்கப்புறம் தப்பே செய்ய மாட்டான், என் மகன் அதுக்கப்புறம் என் தப்பே செய்ய மாட்டா, மீறுதலே செய்ய மாட்டா, துரோகமே செய்ய மாட்டா, எனக்கு மிகவும் பிரியமானவளாக நடந்து கொள்வாள் என்று அவர் பார்ப்பார். அதை பார்ப்பார். நிச்சயமாக கர்த்தர் பார்ப்பார். அப்பன் உறுதியாய் நிற்கிறானே என்றான். 4ஆம் வசனம் பாருங்க. சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக தோலுக்கு பதிலாக தோலையும் தன் ஜீவனுக்கு பதிலாக தனக்கு உண்டான எல்லாவற்றையும் மனுஷன் கொடுத்து விடுவான். ஆனாலும் நீர் உம்முடைய கையை நீட்டி அவன் எலும்பையும் அவன் மாம்சத்தையும் தொடுவீரானால். பாருங்க, நல்லா பார்க்கணும். எலும்பையும் தோலையும் அப்படின்னா எலும்புக்கு உள்ள ஓட்டை ட்ரில் போடுற மாதிரி, என்ன போடுற மாதிரி, ட்ரில் போடுற மாதிரி, செவத்தில் போடுறாங்கல்ல அந்த மாதிரி போடுற மாதிரி. அது நல்லா தானே இருக்கும். எல்லா எலும்பையும் ஓட்டை போட்டுக்கிட்டு போனால் எப்படி இருக்கும், தொலைச்சிக்கிட்டு. அந்த மாதிரி கேட்குறான். அந்த மாதிரி பண்ணால் உங்களை என்ன பண்ணுறான் பாருங்க, அவன் உங்களை என்ன பண்ணுறான்னு பாருங்க அப்படின்னு பாருங்க. ஆனாலும் நீர் உம்முடைய கையை நீட்டி அவன் எலும்பையும் அவன் மாம்சத்தையும் தொடுவீரானால் அப்பொழுது அவன் உமது முகத்துக்கு எதிரே உம்மை தூஷிக்கானோ பாரும் என்றான். அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, இதோ அவன் உன் கையில் இருக்கிறான், ஆகிலும் அவன் பிராணனை மாத்திரம் தப்பவிடு என்றார். அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு யோபின் உள்ளங்கால் தொடங்கி அவன் உச்சந்தலை மட்டும் கொடிய பருக்களால் அவனை வாதித்தான். அவன் ஒரு ஓட்டை எடுத்து தன்னை சுரண்டி கொண்டு சாம்பலில் உட்கார்ந்தான். அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ. அவங்களும் கர்த்தர் அங்கு சொல்றார் சாத்தானை பார்த்து, அவன் உத்தமனாய் இருக்கிறான். முதல் அதிகாரத்தில் பார்த்தான் சாத்தான், தேவன் சொன்ன உடனே. சில பிள்ளைங்களுக்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கட்டிக்கிட்டே இருப்பாங்க, டாடி எனக்கு இது தாங்க டாடி, எனக்கு இது தாங்க டாடி, இது தாங்க டாடின்னு. சரி இந்தா அப்படின்னு கொடுத்த உடனே கையில் வாங்கிட்டு ஒரே குதி 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 குதின்னு அப்படி. நீங்கள் அது பார்த்துருப்பீங்களா? ஏன்னா இப்போ நீங்கள் அப்படியே மந்த கலக்கத்தில் இருக்கிறதுனால தெரியல. நீங்கள் நல்ல கலக்கத்தில் இருந்தீங்கன்னா தெரியும், நல்ல கலக்கத்தில் இருந்தீங்கன்னா தெரியும். அப்படி ஒரே குதியாக கொதிக்கிறத பார்த்துருக்குறேன். இப்படி ஒரே குதியாக குதிச்சு ஒரே ஓட்டமாக நான் வாங்கிக்கிட்டேன், நான் கையில் வாங்கிக்கிட்டேன்னு ஒரே குதியாக ஓடுறதை பார்த்துருக்குறோம். அந்த மாதிரி சாத்தான் தேவன் கொடுத்த அந்த அனுமதியை வாங்கிக்கிட்டு ஒரே ஓட்டமாக இவ்வளவு நாளாக நீ எவ்வளவு தேவனை மகிமைப்படுத்திட்டு இருந்த, தேவ நாமத்தை மகிமைப்படுத்திட்டு இருந்த, இப்போ பார் உன்னையும் குடும்பத்தையும் நான் பூமியிலே இல்லாதபடி யோபை தவிர, யோபு மனைவியை தவிர ஒருத்தரையும் இல்லாதபடி செய்ய போகிறோம் பார், இப்போ சுடுகாடாக்க போகிறோம் பார், தீக்கரையாக்க போகிறோம் பாருன்னு எவ்வளோ வேகமாக வந்திருப்பான் என்றால், அவ்வளோ வேகமாக காற்றுகளின் செட்டைகளை அடித்து அவ்வளோ தூரம் வந்து அன்னைக்கே செஞ்சுருப்பான் சாத்தான் அன்னைக்கே கிடைச்சதுற ஆப்பர்ச்சுனிட்டி என்று சொல்லிட்டு தேவன் வேலியை எடுத்துட்டார் என்று சொல்லி, யோபு தவறு செய்து, யோபு அக்கிரமம் பண்ணி, யோபு மீறுதல் பண்ணி, யோபு பாவம் செய்து, யோபு தேவனுக்கு விரோதமாக துரோகம் பண்ணி இது நடக்கலை. சேலஞ்சு, தேவனுக்கும் சாத்தானுக்கும் சேலஞ்சு. ஆனால் பாருங்க, அந்த சந்தோஷத்தை அவனுக்கு கிடைக்கல. அவன் நினைச்சான் நிச்சயமாக வெற்றி பெற்றுவேன்னு, ஆனால் வெற்றி பெறலை. சாத்தான் தோல்வி அடைஞ்சான். தேவனை தூஷிக்காத, நிந்திக்காத, பாவம் தன் வாயினாலோ உதடினாலோ பாவம் செய்யாத யோபினாலே, யோபினுடைய அந்த பிடிவாதத்தினாலே தான் தோற்று போனான். தோற்றவனாக பார்த்தான், வெயிட் பண்ணி பார்த்தான். இவன் லேஸ் பட்டவனே இல்லை. என்ன பட்டவன் இல்லை? லேஸ் பட்டவனே கிடையாது. ஏடா இருக்கிறதுலே இதான், அதையே செஞ்சாச்சு அவனுக்கு. அதையும் செஞ்சும் கூட அவன் தேவனை குறித்து தேவன் கொடுத்தார், தேவன் எடுத்தார்னு சொல்கிறானே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்கிறானே. இந்த ஸ்தோத்திரம் யாராலையும் பண்ண முடியாது. அந்த ஸ்தோத்திரத்தையும் அவன் சொன்னான். இன்றைக்கு நாம் ஸ்தோத்திர பலியில் கூட நம்மளால் என்ன பண்ண முடியல?
நாம் ஒருவராக இருந்தாலும் தேவனுடைய ஆவியில நிரம்பி இருக்கிறது தான் ஒரிஜினல். 100 பேரா 200 பேரா கைத்தட்டி 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 ஹாய் ஹாய் உய் ஹாய் உய் உய் அலே லுயா உய் உயின்னு நின்னா நின்றுடும், நிறுத்தினா நின்றுடும். அதெல்லாம் டக்கு டக்குன்னு அது நின்றுடும். ஆனால் எப்பொழுதும் ஒருவராய் இருந்தாலும் 300 இருந்தாலும் 300 பேராக இருந்தாலும் 3000 பேராக இருந்தாலும் அதன் மத்தியிலே தகப்பனோடு கூட அந்த தொடர்பு இருந்து, மற்றவன் நீ தகப்பனோடு கூட தொடர்புல இருக்கிற இல்லைன்னு சொல்லணும்னு அவசியமே கிடையாது. அவன் சொன்னாலும் சரி சொல்லலைனாலும் சரி, சாட்சி பகருகிறவர் நம்ம தகப்பன் தான் நமக்கு சாட்சி பகரணும். மனுஷனுடைய சாட்சி நமக்கு தேவையே இல்லை. அது ரெண்டாவது. தேவன்தான் நமக்கு சாட்சி பகரும். நீ என் தாசன், நீ என் மகன், எனக்கு பிரியமானவன், நீ எனக்கு பிரியமானவை என்று சொல்லி. பிரியமானவனா இருந்தால் இப்படி இருக்குமா, பிரியமானவளா இருந்தால் இப்படி இருக்குமா என்று சாத்தான் வாய்ங்க எவ்வளவு வேணாலும் சொல்லும். ஆனால் அந்த வாய்களை குறித்து யோசிக்காதபடி யோபு அதை நினைத்திருந்தால் என்றைக்கோ அவர் இருதயம் வெடித்திருக்கும். இப்போ என் மனைவி சொல்கிறா, நீ அந்த உத்தமத்தில் நீ நிற்கிறியான்னா அந்த அவருடைய மனைவியின் மூலமாக சாத்தான் கிரியை செய்கிறான். அப்போ எவ்வளவு நாளாக அந்த அம்மா சொல்லிங்கன்னே இருந்திருப்பாங்க, தம் பிள்ளைங்களை நினச்சி அழுதுருப்பாங்க. பிள்ளைகளை ஒரு கடந்த முறை சொன்னார் இல்லையா, தன் கணவன் கேன்சரில் இறந்துட்டார்னு கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகிறத விட்டுட்டாங்க, கர்த்தரை தேடுறதை விட்டுட்டாங்க, ஜெபம் பண்ணுறதை விட்டுட்டாங்க, பைபிள் வாசிக்கிறத விட்டுட்டாங்க. இப்போ வெளிநாட்டில் இருக்கிறாங்க, விட்டுட்டாங்க. பேருக்கு கர்த்தர் சொல்கிறாங்க, அவ்வளோதான். தன் கணவனை நேசிக்கலாம், தேவனை காட்டிலும் போயிடக்கூடாது. தேவன் தான் முதல்ல, அப்பா தான், பரலோக அப்பா தான் நமக்கு முதல்ல, அதுக்கு பிறகு தான் மற்றது எல்லாம். ஆனால் அதை விட்டுட்டாங்க. இன்னொரு அம்மா, அவங்க கணவர் இறந்து அவங்களுக்கு ஒரே மகன்தான், அருமையான மகள் தான். அவங்களும் ஒரு ஆஃபினேஜ் வச்சு நடத்திட்டு இருந்த ஒரு மக தான். நல்லா நடத்திக்கிட்டு தான் வந்தாங்க, அருமையாக நடத்தாங்க. எத்தனையோ பிள்ளைகளை அந்த அம்மா படிக்க வச்சாங்க, ஆளாக்குனாங்க. பிள்ளைங்க நல்ல வேலைகளில் போய் சேரும்படி செய்தாங்க. அந்த பிள்ளைகளுக்கு திருமணத்துக்கு உயிரை விட்டு அந்த பிள்ளைகளை வளர்த்தாங்க. அநேக உதவிகளை பல இடங்கள்ல இருந்து இங்கே உள்பட எல்லா இடங்கள்லேருந்தும் அந்த உதவிகளை பெற்று நல்லபடியாக இருந்தாங்க. ஒரு நாள் ஒரு வெளியூரில் ஒரு மீட்டிங்காக கிறிஸ்தவ உபவாச கூட்டத்துக்கு காரில் போகிறதுக்கு கிளம்பிட்டாங்க. அவங்க முதல்ல போயிட்டாங்க. மகனை நீ பின்னாடி வரேன்னு சொன்னான், நான் கார் எடுத்துகிட்டு வரேன்னு சொன்னான். சரி மகன் வந்துடுவான், மீட்டிங்க்கு மகன் வந்துடுவான்னு. வேலூர் போகிற வழியில் ஆக்சிடெண்ட்டில் பீஸாக போயிட்டான் மகன். வெள்ளூரில் ஆக்சிடெண்ட்டில் ஒரே மகன் இறந்துட்டான், வாலிப பையன், திருமணமாகாத பையன், வாலிப பையன் இறந்துட்டான். எப்படி இருக்கும்? அநேக வருடங்களாய் அந்த தூக்கத்திலிருந்து, அந்த இழப்பிலிருந்து அவங்களால வெளியே அந்த தாயால் வரவே முடியல. பல முறை இங்கே வந்து அவர்கள் ஜெபித்து விட்டு கடந்து தான் சென்று போனார்கள். ஆனாலும் கூட அவர்களால் அதில் லேஸில் வரவே முடியல. எத்தனையோ வருடங்கள் ஆயிற்று. வீட்டில் போய் ஆறுதல் சொல்லி எவ்வளோ சொல்லிட்டு வந்தாலும் கூட அநேகர் அவர்களுக்கு ஆறுதல் சொன்னார்கள், கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி. அதிலிருந்து வர முடியல. அப்போனா யோபு அதை எப்படி எடுத்துக்கொண்டிருப்பார்? யோபுடைய மனைவி 10 பிள்ளைங்க, மிடில் கிளாஸ் ஃபேமிலி இல்லை, வேர்ல்டுலே நம்பர் 1 ஃபேமிலி இவர்கள். தேவனே சொல்றார், உலகத்தில் யோபை போல ஒரு மனுஷன் இல்லைன்றாரு. வேற யாரும் சொல்லலை, இந்த பூமியில் இருக்கிற ராஜா சொல்லலை, இயேசு மகா ராஜா சொல்றாரு, எப்படி ஒரு மகனை நான் பூமியில் பார்த்ததே இல்லை என் யோபை போல. அப்போ யோபு எதை விரும்பி நடந்திருக்காரு? தேவனுடைய விருப்பம்தான் என் வாழ்க்கை, தேவனுடைய ஆசை தான் என் ஆசை. என் ஆசை எங்கே கிடையாது, என் விருப்பன்னே கிடையாது. அது மாதிரி தான் என் பிள்ளைங்களும் இருக்கணும்னு விரும்பினார். அதுக்கு பயந்துக்கிட்டு தான் ஒரு நிறைய பலிகள் செலுத்திட்டு இருந்தார். நான் பயந்த காரியம் நேரிட்டதே என்று சொல்லி எல்லாமே நடந்து முடிஞ்சிட்டு. அப்போ இப்படி பைத்தியக்காரத்தனமாக இருக்கிறீ, இன்னுமா உறுதியாக இருக்கிறேன். அப்போ சாத்தான் எதிர்பார்த்துட்டு இருந்தது என்ன? ரைட், ஓகே, விட்டுடுவான். கர்த்தர் மேலே இருக்கிற நம்பிக்கையை, அந்த பிடிவாதத்தை விட்டுடுவான். நீங்கள் இந்த வார்த்தையை எதிர்பார்க்க மாட்டீங்க, இந்த பிடிவாதம் என்கிற வார்த்தை. ஒரு சிலருக்கு வேணால் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு தெரியும், மற்றவர்களுக்கு தெரியாது. இந்த பிடிவாதம் என்பது, கர்த்தருக்கு ஏற்ற இந்த பிடிவாதம் என்பது ஒரு அதில் நிலைத்து நின்று விட்டால், கர்த்தராலே நிலைத்து நின்று விட்டால்
நாம் எதிர்பாராத உன்னத நிலைக்கு கொண்டு போயிடும். எல்லா பிரச்சனைகளை கர்த்தருடைய நாமம் அழிச்சிடும். எல்லாவற்றையும் கர்த்தருடைய நாமம் அழிச்சிடும். அப்போ பாருங்க, அடுத்தது யோபு 17ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். பதினேழு 9. நீதிமான் தன் வழியை உறுதியாய் பிடிப்பான், சுத்தமான கைகள் உள்ளவன் மேன்மேலும் பலத்து போவான். நீதிமான் தன் வழியை உறுதியாய் பிடிப்பான். நன்றாய் யோசித்து பார்க்கணும். நான் தேவனுடைய வழியில தான் நடத்துகிறேன். எனக்கு இங்கே போகிற வழியில் ஒரு காலேஜ் இருக்குது. காலேஜ் நிறைய இடத்துல இருக்குது. காலேஜ் நிறைய இடத்துல இருக்குது. ஒருத்தர் ஃபஸ்ட் இயர் படிச்சுட்ருக்குறாங்க. காலேஜ் இயர் ஃபஸ்ட் இயர் படிச்சுட்ருக்காங்க. ஒரு காலேஜில் ஃபீஸை கட்டி, காலேஜில் ஃபீஸ் கட்டணும்ல, என்ன ஃபீஸை கட்டி அது பஸ்ஸில் போகிறதுக்கு பஸ்க்கான காசை கட்டி சேர்றாங்க. போகிற வழியில் இந்த பிள்ளை பார்க்குது, ஆஹா இங்கே ஒரு காலேஜ் இருக்கே, போகிற வழியில் ஒரு காலேஜ் இருக்கே, மம்மி டாடி நான் நாளைக்கு இறங்கிடுறேன், நான் அந்த காலேஜுக்கு போயிடுறேன். உள்ளே விடுவாங்களா? நான் அங்கே போகிறேன் டாடி, அங்கேயும் இதே குரூப் தான் எடுக்கிறாங்க, நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லி உள்ளே விடுவாங்களா? சேர்ப்பாங்களா? சேர்க்க மாட்டாங்க. அதே போல் ஒரு பள்ளிக்கூடத்தில் உயர்கல்வி படிக்கிறாங்க. அதில் ஏ குரூப்பு, பி கிளாஸு, சி கிளாஸுன்னு இருக்கும். பிள்ளைகள் கொஞ்சம் நாளில் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுவாங்க, எல்லாம் ஒருத்தர் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுவாங்க. இல்லை எனக்கு பிடிக்கலை அப்படின்னு மாறத்துக்கு ட்ரை பண்ணுவாங்க சிலர். இல்லை நானே போயிடுறேன், இதுக்கு கிளாஸ் தான், பிலையும் எடுக்கிறாங்க சிலையும் எடுக்கிறாங்க, நான் அங்கே உட்காந்து நான் படிக்க போகிறேன் அப்படின்னு போய் அந்த மிஸ் எனக்கு எடுக்கட்டும், அந்த கிளாஸ் மிஸ்ஸு எனக்கு எடுக்கட்டும் அப்படின்னு போய் உட்கார முடியுமா? உட்கார முடியாது. அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறவர்கள் மூலம்தான் நீங்கள் மற்ற இடத்துல தான் அது கொடுக்கப்படும். அந்த 4 ஆண்டுகள் படிக்கிறார்கள் என்றால், 3 ஆண்டுகள் படிக்கிறார்கள் என்றால் அதுதான் கொடுக்கப்படும். தேவனுடைய சத்தியத்தின் வார்த்தைகளும் எங்கு எவருக்கு தேவனால கொடுக்கப்பட வேண்டும் என்று வைத்துக்கப்பட்டிருக்கிறதோ அங்கேதான் அந்த விதையானது, தேவனுடைய வார்த்தையாகிய விதை விதைக்கப்பட்டு அவர்கள் செடியாகிய கிறிஸ்துவிலே கொடியாய் படர முடியும். தானாய் கொடி வரவே முடியாது. யோவான் 15ஆம் அதிகாரத்தில் சொல்றார், கொடி தானாய் கனி கொடுக்க மாட்டாது. பிதா தோட்டக்காரர், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து செடி. கொடியாகி நீ அவரிலே படரணும். உன் அழைப்பு என்ன, உன் தெரிந்து கொள்ளுதல் என்ன, உன் முன்குறிப்பு என்ன என்பதை அறிந்து அதில் தேவன் உன்னை புடமிட்டு பொன்னாய் விளங்க செய்தாதான் கர்த்தருடைய நாமத்தினாலே ஆத்துமாக்களை அறுவடை செய்ய முடியும். என்னால் செய்ய முடியாது. ஆத்துமாக்களை அறுவடை செய்ய முடியாது. நான் போனேன் கொண்டேன், நான் பேசினேன், ஆத்துமாக்கள் எல்லாம் திரளாய் ரட்சித்திருவேன்லாம் யாரை ரட்சிக்க முடியாது. நம்மை ரட்சித்து கொள்ள முடியாது. நம்மை ரட்சிக்கிறவர் கர்த்தர் ஒருவரே. அந்த ரட்சிப்பின் வழியை அவர் தான் வச்சிருக்கிறாரு. நம்மை விடுவிக்கிற வழியை அவர் தான் வச்சிருக்கிறாரு. நம்மை தப்புவிக்கிற வழியை அவர் தான் வச்சிருக்கிறார். நம்மை காப்பாற்றுகிற வழியில் அவர் நம்மை காப்பாற்றும்படி வச்சிருக்கிறாரு. நமக்கு விரோதமாக எழும்புகிற சத்துருக்களையும் அந்த வழியிலே உள்ளே வருகிற சத்துருக்களை அழிக்கிறதையும் வச்சிருக்கிறாரு. நம்மை உயர்த்துகிற வழியையும் அதில் தான் வச்சிருக்கிறாரு. அந்த வழியை நீ அவருடைய வழியை உறுதியாய் பிடித்தாயானால், அந்த வழியை உறுதியாய் அப்படின்னா பிடிவாதமாய் அப்படின்னா என்ன, நம்மை வேறு வேறு பகுதிக்கு, வேறு வேறு திசைக்கு, வேறு வேறு விதத்தில் தேவன் அழைத்த அழைப்புக்கும் தெரிந்து கொள்வதற்கும் நம்மை வேர் பிரிக்கிற காரியத்துக்கு, சாத்தான் பிரிக்கிற காரியத்துக்கு, அந்த பிரிவினைக்கு இடம் கொடுக்கக்கூடாது. நம்மளுடைய சுய விருப்பங்கள் அதை தடை செய்யக்கூடாது. அந்த சுய விருப்பம் அழியணும், அந்த சுய எண்ணங்கள் அழியணும், அந்த சுய வழிகள் அழியணும், அந்த சுய கிரியைகள் அழியணும். அழிந்தால்தான் என்னை நான் எங்கெல்லாம் மேலே கொண்டு போறனோ அங்கே கிறிஸ்து இருக்க மாட்டார். எங்கே என்னை முற்றிலுமாய் நான் தேவனிடத்தில் கொடுத்து நான் முற்றிலுமாய் ஜீரோவாக முட்டையாக இருக்கிறேனோ அங்கேதான் தேவன் இருப்பார். நான் ஒன்றுமில்லை தேவன்தான் என்று தேவன் பார்க்கிற விதத்தில் இருந்தால் தேவன் நம்மோடு இருப்பார்.
இல்லை என்றால் இருக்க மாட்டார். யோபு சொல்றார், நீதிமான் தன் வழியை உறுதியாய் பிடிப்பான், சுத்தமான கை உள்ளவன் மென்மேலும் பலத்து போவான். அப்போ நீதிமான் தன் வழியை உறுதியாய் பிடிப்பான்னா வழுவி போற காரியம் நிறைய வரும். ஆலோசனைகள், நிறைய ஆலோசனைகள், மனித ஆலோசனைகள், மனித மூலமாக. அதுக்கு கரெக்டாக உங்களுக்கு லாங்குவேஜ் சொல்லணும்னா சாத்தானின் ஏஜென்ட்டுகள் என்று சொல்லப்படுது. சாத்தானின் ஏஜென்ட்டுகள். இந்த ஏஜென்ட்டுகள் மனுஷர் மூலமாக, மனுஷிகள் மூலம்தான் வரும். தேவன் அடைத்த அழைப்பையும் தெரிந்து கொள்ளலேருந்து வேறே பக்கமாய் இயேசு கிறிஸ்து ஒருத்தர் தாமா இருக்கிறார், வேற யாரும் கிடையாது. இயேசு கிறிஸ்து ஒருத்தர் தான். இன்னொருத்தருக்கு வேற இயேசு கிறிஸ்து, இன்னொருத்தருக்கு வேற இயேசு கிறிஸ்தெல்லாம் கிடையாது. உனக்கு இந்த அப்பா, அவருக்கு உனக்கு வேற அப்பாலாங்க, நம்ம எல்லாருக்கும் ஒரே அப்பா தான், ஒரே அப்பா தான். வழிகள் நமக்கு ஆயத்தம் பண்ணியிருக்கிற வழிகள் அநேகம். ஆனால் மகிமைப்படுகிறவர் அவர் ஒருத்தர் தான். மகிமைப்படுகிறவர் அவர் ஒருத்தர் தான். அவரோடு கூட பாடுபட்டால், நிருபங்களில் எழுதப்பட்டிருக்கு, அவரோடு கூட ரோமல் அவரோடு கூட பாடுபட்டால் அவரோடு கூட ஆளுகை செய்வோம். அவரோடு கூட நான் பாடுபடாம சும்மா ஒய்யாரமா ஜொய்யாரமா நான் போய்கிட்டே இருப்பான், ஜம்முன்னு போயிட்டு இருப்பான், அப்படிலாம் நடக்கவே நடக்காது. அதை தேவனுடைய தாசர்களாக நாம் உருவாகவே முடியாது. தேவனுக்கு தாசர்கள் என்றால் தேவனுடைய வேலைக்காரர்கள், தேவனுடைய வேலைக்காரர்கள், தேவனுடைய வேலைக்காரர்கள், தேவனுக்காக வேலை செய்கிறவர்கள், பரலோக எஜமானுக்கு வேலை செய்கிறவர்கள், கர்த்தருடைய தாசன், கர்த்தருடைய தாசன் பலத்து போவான் என்று. யோபு 13:15 கடைசியா, யோபு 13:15. அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன், ஆனாலும் என் வழிகளை அவருக்கு முன்பாக உபகாரம் பண்ணுவேன். பாருங்க, அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன். ஒன்னும் நடக்கல, ஒன்னும் நடக்கல. முட்டை பார்த்துருக்கீங்களா? கோழி முட்டை. அந்த கோழி முட்டை உள்ள அந்த உருவாகி வந்த முட்டைக்குள்ள ஒரு குஞ்சு உருவாகிட்டே வருது. அந்த கூட்டுக்குள்ள இருக்கிற அந்த கோழி குஞ்சுக்கு உலகம் எப்படி இருக்கும்னே தெரியாது. தெரியுமா? தெரியாதா? தெரியாது. கேட்குறோமா? இருக்கீங்களா? தெரியவே தெரியாது. ஆனால் ஒரு டைம் வரும், அது தன் அழகாலே அந்த ஓட்டை குத்தும், குத்தி 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 உடைக்கும். ஐயோ, நான் ரொம்ப இறக்கம் உள்ளவன், என்ன மாதிரி ஒருத்தன் இறக்கம் உள்ளவன் யாருமே கிடையாது, என்ன மாதிரி இறக்கம் உள்ளவன் யாருமே கிடையாது. சீச்சி, நான் வந்து சும்மா இருக்க மாட்டேன். அந்த கோழி குஞ்சு உள்ளே உடைக்கிறதில்ல, அதுக்கு பதிலாக நான் உடைச்சிருவேன். நான் உடைச்சி அந்த குஞ்சு என்ன செஞ்சிருவேன்? காப்பாற்றி வெளியே கொண்டு வந்து விடுவேன்னு. செத்து போயிடும். நன்மை செய்கிறேன்னு சொல்லிட்டு, இறக்கம் காட்டுறேன்னு சொல்லிட்டு கோழி குஞ்சியை கொன்னுடுவோம். அதுக்கு எல்லாமே ஒரு அர்த்தம் இருக்குது. அதை உடைச்சி வர்றதுக்கு, அந்த ரெக்கைகளுடைய தன்மைகள் எல்லாம் வர்றதுக்கு அந்த டைம் கத்தர் வச்சிருக்கிறது. அதை உடைச்சி அப்படி வெளியே வரும்போது அந்த கோழி குஞ்சு எப்படி இருக்குமா, துள்ளி குதிச்சு ஓடும். ஆமென். ஓடும் இல்லையா? ஓடுமா? ஓடாது. தவுக்குன்னு விழுந்துடும். தவுக்குன்னு 2 நிமிஷம் தான் தாக்கு பிடிங்க. 2 நிமிஷம் தான். டக்குன்னு ஆமேன்னு சொல்லிட்டு என்னாத்தமாவை கத்தரி ஸ்தோத்திரம் சொல்லிட்டு தம் பண்ணி முடிச்சிடுவோம். அவ்வளோதான். அல்லேலூயா. அதுக்கப்புறம் நீங்கள் உலக சந்தோஷத்துக்குள்ளே தாராளமாக போயிடலாம். கொஞ்சம் பொறுங்க, விழிப்பா கேளுங்க, கொஞ்சம் 2 நிமிஷம். அப்போ அந்த கோழி குஞ்சு குடுகுடுன்னு ஓடுறதுக்கு ட்ரை பண்ணோம், ஓட முடியாது. பிறகால அது என்ன ஆகும்? அப்படியே தடுமா தன் தாயை பார்க்கும். என்ன மாதிரி அம்மா சும்மா இவ்வளோ பெரிய ரெக்கை வச்சு என்ன ஜம்முன்னு வருது, அம்மா மாதிரி நான் வரணும் அப்படின்னு ரொம்ப ட்ரை பண்ணோம். பார்க்கும்,
உடனே வர முடியுமா? வர முடியாது. நினைச்சதுக்கு அம்மா விட்டுட்டு ஓட முடியுமா? பூனை வந்து கவ்விரும். பூனை வந்து ஒரே கவ்வி தூக்கிட்டு ஓடுறோன்னா அனுபவப்பட்ட அம்மாவுக்கு தெரியும் ஆபத்து குஞ்சிக்கு இருக்குது, குழந்தைக்கு அது தெரியல. ஆவிக்குரிய குழந்தையா இருக்கிற நிறைய பேர் இருப்பாங்க, நிறைய இருப்பாங்க. அழைத்த அழைப்பையும் தெரிந்து கொள்வதிலையும் முன்குறித்தில் மறந்து வாழுகிற மகனே மகளே மாட்டிரும். என்ன செய்திரும்? மாட்டிரும். கூட்டுக்குள்ளே இருந்து பார்த்ததுக்கு வெளியே வந்து பார்த்த உடனே இவ்வளோ பெருசா உலகம், இவ்வளோ பெருசான்னு பார்க்கும். பார்த்துட்டு தாய் குஞ்சு அம்மா பறக்கும், அந்த கோழி பறக்கும் இல்லையா, நல்ல உயரத்தில் பறந்து அப்படியே வரும் அந்த கோழி. பார்த்துருக்கீங்களா? எங்கே பார்த்துருக்கீங்க கோழி மேலே உயரத்தில் பறந்து வருது? எந்த ஊரில் பார்த்துருக்கீங்க? ஆமான்னு தலையாட்டுறீங்கலாம். எங்கேருந்தெல்லாம் மேலெல்லாம் பறக்காது, சும்மா கொஞ்சம் தூரம் இப்படி போய் பறக்கும் கோழி. அதுக்கு மேலெல்லாம் கோழி பறக்காது. நீ கோழியா இருக்கிறியா? கோழியா இருக்கிறியா? ஒரு கூட்டு இருக்கு. அந்த கூட்டில் காக்கா முட்டையும் இருக்கு, கழுகு முட்டையும் இருக்கு. ஒரு நாள் வருது, அதிலிருந்தும் முட்டையிலேருந்து என்ன வருது? குஞ்சுகள் வருகிறது. ஆனால் காக்கா பறக்குது இல்லையா? காக்கா பறக்குது. காக்கா பறந்த உடனே அட்டே என்ன மாதிரி காக்கா உயரமாக பறக்குது. காக்கா உயரமாக தான் பறக்குது. அதை காட்டிலும் கழுகு எப்படி பறக்கும்? கழுகு எப்படி பறக்கும்? சட்டைகளை விரித்து டார்கெட்டை கரெக்டாக வந்து துல்லியமாக வந்து அப்படியே வந்து லான்ச் பண்ணுவோம். வந்து வேகமாக வந்து கழுகை போல நம்ம அடைக்கப்பட்டு இருக்கிறோம். கழுகை போல வேகமும் கூர்மையான பார்வையும் சிந்திக்கிற திறனும் அந்த டார்கெட்டும் வைக்கிறதுக்கு அழைக்கப்பட்டு இருக்கிறோம். இல்லை கோழி குஞ்சாவே இருப்பேன் அப்படின்னு இருந்தால் இந்த உலகமும் உலகத்தில் உண்டானவைகளை அன்பு கூர்ந்து அந்த சந்தோஷத்தில் இருந்தேன்னு நீ கோழி குஞ்சு மாதிரியே தான் இருப்பேன். சைஸில் பெருசாக இருந்தாலும் நீ கோழி குஞ்சு மாதிரியே தான் இருப்பேன். நீ கோழி குஞ்சாக இருக்க அழைக்கப்படலை, காக்காவாக இருக்கிறதுக்கு அழைக்கப்படலை. கழுகுகளின் செட்டைகளை அடித்து கர்த்தருடைய நாமத்தினாலே உயர பறக்கிறதுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். கேலியும் கிண்டலும் பரிகாசங்களும் நம் வாழ்வை விரும்பாதவர்கள், நம் அழிவை விரும்பாதவர்கள் 99.5% இருக்கிறார்கள். நம் வாழ்வை விரும்பாதவர்கள் நாம் அழிந்தே போக வேண்டும் என்று தேவனுக்கு ஏற்ற பிடிவாதத்தில், தேவன் சொல்லியிருக்கிற காரியத்தில் இருக்கிற பிடிவாதத்தில் நின்று ஜெயிக்கக்கூடாதபடி அழிக்க நினைக்கிறவர்களை தேவன் அழிப்பார். நாமளே அப்படி இருப்போமானால், நம்மை மன்னித்து இரக்கம் பாராட்டி விடுவித்து நாம் எந்த நிலையை அடைய வேண்டும் என்று தேவன் வைத்திருக்கிறாரோ, தேவன் நம்மை காட்டிலும் அதிக பிடிவாதமும் வைராக்கியமாக இருப்பார் அவருடைய பிள்ளைங்க மேலே. ஆனால் நாம் அவர் பிள்ளையா நடந்துக்கிறோமான்னு பார்த்துக்கணும். நம்ம நடக்கிறதெல்லாம் அவருக்கு பிரியமாக நடக்கிறோன்னு நினச்சிடக்கூடாது. அவர் மனம் கோணாதபடி அவர் நம்மை எதற்காக நம் வாழ்க்கையில் இணைத்திருக்கிறாரோ அந்த நோக்கம் நிறைவேற நம்ம ஒப்பு கொடுத்துடணும். ஆமென். அப்பொழுது கர்த்தர் நம்மை வாழாக்காமல் தலையாக்குவார், கீழாக்காமல் மேலாக்குவார். கர்த்தர் இந்த வார்த்தைகளை நம் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் சொன்னவைகளை எல்லாம் நிறைவேற்றும் அளவும் நம்மை கைவிடாமல் காக்கும்படி கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வாராக. லைவில் இணைந்திருக்கிற பிள்ளைகளுக்கும் கிருபை செய்வாராக. கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் மண்டையிலே வருகிறோம். தந்தையாகிய தேவனே, உம்முடைய தெய்வீகமான வழிநடத்தலின்படியும் உம்முடைய வழிகாட்டுதலின்படியும் உம்முடைய கரம் எடுத்து நீர் நடத்தி வேண்டிய வேலனையும் கருவையும் சத்துவத்தை கொடுத்து, பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று சொல்லி, காரியங்கள் எல்லாம் ஆண்டவரே, ஓய்வு நாளின் காரியங்கள், ஓய்வு நாளிலே எங்கள் சுய இஷ்டத்தின்படி நடவாமல், எங்கள் சுய வேலைகளை செய்யாமல், எங்கள் சுய காரியங்களை செய்யாதபடி, நாங்கள் ஆண்டவரை அதற்கு அகப்படாதபடி எங்களை தப்புவித்து உம்முடைய கிருபையின் அடைக்கலத்துக்குள்ளே உம்முடைய சத்தியத்தை மைந்து கொள்ளும்படி எங்கள் ஆடுகளின் பிரதான மீட்பனாகிய ஆட்டுக்குட்டியானவர் பாராட்டின இந்த கிருபைக்காகவும் இந்த நாளின் நடத்துதலுக்காகவும்
உம்மை ஆண்டவரை துதிக்கவும் பாடவும் உமது நாமத்தை தொழுது கொள்ளவும் உடைய வார்த்தையின் அப்பத்தை வாங்கி புசிக்கவும் நீர் பாராட்டின இந்த சத்துவத்துக்காக கோடி கோடி ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகளுடைய தேவைகள், காரியங்கள், எதிர்பார்ப்புகள் எல்லாம் உமக்கு தெரியும் ஆண்டவரே. அத்தனையும் உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகும்படி நீர் செய்து உமது நாமத்தை ஒவ்வொருவரிலும் மகிமைப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய கல்வாரி இரத்தத்துக்குள்ளே எங்களையும் ஆண்டவரை லைவ்ல இணைந்திருக்கிற பிள்ளைகள் அத்தனை பேரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமையர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் பராமரிப்பும் பாதுகாவலும் என்றென்றைக்கும் நம்ம இருவர் கூட சதா காலங்களுக்கும் நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் பரிசுத்த நாமத்திற்கே ஸ்தோத்திரம். காட் பிளஸ் யூ.